மேல சொடக்கு மேல அப்படி சொடக்கு மேல சொடக்கு போட்டுது என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது இருக்கீங்க என்னையா செய்வீங்க எப்பயா செய்வீங்க சொடக்கு மேல அப்படி சொடக்கு மேல சொடக்கு போடுது இந்த பக்கம் பார்த்தா பார்த்தா சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா டமாலே டமா 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 டமாலே டமா டனக்கன கனடே வாத்தி கமிங் என்ற பாட்டு போட்டு வாத்தியார்களையும் வசியம் செய்த எல்எஃப்எஸ்ஸின் 2ஆம் வகுப்பு தங்கங்களுக்கு நன்றி. அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்எஃப்எஸ்ஸின் அம்மன்கள் ஆடாத எல்லாரையும் ஆட வைக்கிறதுக்கும் பாடாத எல்லாத்தையும் பாட வைக்கிறதுக்கும் சாமி வரவங்களை எச்சரிக்கை செய்யறதுக்கும் வந்தவங்களை பிடிக்கிறதுக்கு அலர்ட் செய்யறதுக்கும் இதோ எங்களுடைய அம்மன்கள். சாமி வரவங்களாம் சைலண்ட்டாக இருந்துக்கோங்க, இல்லை அப்படின்னா உங்கள் ஆட்டம் மற்றவங்களும் டிஸ்டர்பன்ஸாக இருந்துடும். ஸோ ரெடியாக இருங்க. எங்களுடைய அம்மன்கள் இப்போது காட்சி தர போகிறாங்க. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அம்மன்கள் இதோ இன்னும் சில நொடிகளில் உங்களை மகிழ்விக்க வருகிறார்கள். ஸ்டாஃப்ஸ் ரெடியாக இருங்க. லெமன்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கோங்க. God speaks in the silence of the heart. Listening is the beginning of prayer. Let us invoke God, devotion and the spirit of serenity through an invocation songs, as it brings us more closely and intimately connects each one of us with God's. Let us invite our 11 girls to perform devotional dance on the stage. நவீன உலகிலும் நம்பும்படி சிலவற்றை அது அணுவாலோ அல்லது அவளாலோ என்னதான் வளர்ச்சியிலும் என்னவளை முதல் வணங்கி முத்தான இவ்வாண்டு விழாவை தொடங்கி வைக்க வருகிறார்கள் 11ஆம் வகுப்பு மாணவிகள். அமாவாசைக்கு நம்ம காளி அம்மக்கு படையல் போடுறோம்.
கொஞ்சம் உட்காருங்க. இங்கே எடுக்காதீங்க, கேமரா எடுக்காதீங்க ப்ளீஸ், கொஞ்சம் தயவு செஞ்சு போங்க. இங்கே பாருங்கள், எல்இடி ஸ்க்ரீன்கிட்ட லைட்டில் வந்து பார்த்தோம்னா கரண்ட் இருக்குது, தவறி விழுந்துட்டிங்கன்னா பெரிய இதாக போய்டும். ப்ளீஸ் கொஞ்சம் உட்காருங்க. உங்களுக்காக தான் லைவ் போயிட்டுருக்கு, லைவில் பாருங்கள். உட்காருங்க, இங்கே எல்இடிகிட்ட நிற்காதீங்க, வேணா அங்கே பாருங்கள், அங்கே போய் நின்று வேணா எடுங்க. இங்கே பக்கத்தில் நிற்காதீங்க, எங்களுக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ரெடியாக இருங்க. பயந்த சுபாவம் கொண்டவங்க, காளியை பார்த்து பயப்படுறவங்க எல்லாம் கண்ணை மூடிக்கங்க. சாமியோடு சேர்ந்து காளியும் வரப்போகுது. மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய சதிர் சங்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் பாடல். ஒரு அம்மனே நம்மளால் சமாளிக்க முடியாது. இங்கே வந்து பார்த்தோம்னா 10 அம்மன்கள் உங்கள் கண்ணு முன்னால் காட்சி தர போகிறாங்க. காணறதுக்கு ரெடியாக இருங்க. Please don't stand up. Please be in your place itself. மாணவர்கள் அமைதியாக உட்காரவும், ஒத்துழைப்பு கொடுங்க. பேரண்ட்ஸும் ஒத்துழைப்பு கொடுங்க. Audience and students, kindly please be seated. Don't stand up from your place. Just be there itself. Once you stand up, everybody can stand up. The program will be disturbed. Please be in your place itself. சாமி ஆடும்போது யாரும் எழுந்துச்சு நிற்க வேண்டாம். அப்போ தான் நம்ம யார் ஆடுறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு விபூதி வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். எல்லாரும் எழுந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் உட்காருங்க. உட்காந்திங்க அப்படின்னா தான் நாங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும். கொஞ்சம் அமைதி காத்தா தான் அம்மன் அருளோடு வருவாங்க. அதனால் மாணவர்களை வரும் கொஞ்சம் அமைதியாகும், கொஞ்சம் இடையில எழுந்திருக்காமல் இருங்க. அப்போனா தான் அந்த ஆட்டம் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இடையில எழுந்திரிச்சுன்னா பாதி பேருக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் இடையில யாருமே எழுந்திருக்காதீங்க. என்னதான் நடந்தாலும் யாரும் எழுந்திருக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆத்தா வரா, அருளோட வரா, பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க எங்கள் லிட்டில் ஃப்ளவர் பள்ளியுடைய மாணவர்களின் சதிர் சங்கமம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மன்கள் வரப்போகிறாங்க. தரிசனத்துக்கு ரெடியாக இருங்க. அம்மன் இதோ உங்கள் கண்ணு முன்னால் காட்சி தர போகிறாங்க. சாமி ஆட்டத்தை பார்க்க கொஞ்சம் வழி விடுங்க. அருள் வந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருந்து கொஞ்சம் எங்கள் ஆட்டத்தை கண்டுகளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பார்க்க தானே போகிறீங்க எங்கள் மாணவிகளுடைய ஆட்டத்தை. இதோ உங்கள் கண் முன்னே இன்னும் வந்துட்டே இருக்காங்க. வந்துட்டாங்கப்பா. அம்மன் அருள் வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கங்க. நீங்கள் கேட்குறதெல்லாம் தரக்கூடிய அம்மன்கள். கேட்டதெல்லாம் கிடைக்கும், தொட்டதெல்லாம் துலங்கும். வேண்டிக்கிறவங்க வேண்டிக்கங்க. ஏதோ எங்கள் அம்மா உங்கள் கண்ணு முன்னால் காட்சி தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு உட்காருங்க. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். கொஞ்சம் உட்காந்து பாருங்கள். இங்கே உட்காருங்க. பேரண்ட்ஸ் ப்ளீஸ் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. யாருக்கு சாமி வருதுன்னு எங்களால் பார்த்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. தயவு செஞ்சு உட்காருங்க. இங்கே எல்இடி ஸ்க்ரீன்கிட்ட நிற்காதீங்கன்னு சொல்கிறேன். அதில் கரண்ட் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் பிரச்சனை ஆகிட போகுது. அம்மன் உங்கள் கண் முன்னால் காட்சி தந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு அம்மனை தான் பார்த்துருக்கீங்க. இதோ இன்னும் சில நொடிகளில் எல்லா அம்மன்களும் உங்கள் கண் முன்னே காட்சி தர இருக்கிறார்கள். வேண்டுன வரம் தருபவள் இந்த அம்மா. ஸோ உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் வேண்டிக்கங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஏதோ அம்மன் அருளாசி புரிய உங்கள் கண் முன்னே காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமைக்குரிய எங்கள் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 17வது சதிர் சங்கம நிகழ்ச்சியில் அம்மன் வந்து காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில அம்மன்களும் அதனை தொடர்ந்து காளியும் வர ரெடியாக இருக்கிறாங்க. தரிசனத்துக்கு தயாராக இருங்க. தத்ரூபமாக எங்கள் அம்மன் உங்கள் கண் முன்னே காட்சி தருகிறார்.
அமைதியாக இருங்கப்பா. பாய்ஸ், அந்த சவுண்ட் வந்துட்டு இருக்கு பாருங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. இதோ இன்னும் சில நொடிகளில் எங்கள் அம்மன்கள் உங்களை மகிழ்விக்க தயாராக இருக்கிறார்கள். ஏன்ப்பா அமாவாசைக்கு நம்ம காளியம்மக்கு படையல் போடுறோம்? அதுவா தாயி, இந்த காளியம்மன் தான் நம்மளோட குலதெய்வம். இந்த அமாவாசை அன்னைக்கு தான் இந்த மகாகாளி ஜனனமாவனா. இந்த அமாவாசை தான் காளிக்கு ரொம்ப உகந்த நாள். அது மட்டும் இல்ல, இந்த அமாவாசை அன்னைக்கு தான் தீய சக்திகளோட சக்தி எல்லாமே அதிகரிச்சு போய் கிடக்கும். அந்த சக்தியை அடக்கி ஆடுற சக்தி அந்த மகாசக்தி ஒருத்திக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் தாயி அந்த காளிக்கு பூஜையை போட்டு படையலை வச்சு நம்ம மனசுல இருக்கிற குறையெல்லாம் சொன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவா அந்த மகாகாளி. அப்ப எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவ வருவாளாப்பா? ராஜராஜேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, ஒளி முழக்கம் எதிரொலிக்கும் வெளிப்படும் இடி முழக்கம். சக்தி மகா சக்தியே, சகல கலாவல்லியே, அகிலமெல்லாம் ஆளுகின்ற ராஜேஸ்வரி, சிவனோட பாதியே, சபையேறும் ஜோதியே, எண்ணமெல்லாம் நிறைஞ்சவளே ராஜேஸ்வரி. ஊரறியே உன் புகழ பாடி வச்சோமே, உன்னையத்தான் தெய்வம் ஒன்று போற்றி வச்சோமே. உன்னை நம்பும் மக்களை நீ காத்திடுவாயே, உன் பாசம் உள்ள நெஞ்சினையே காட்டிடுவாயே. தினந்தோறும் பூக்கணும், அதை நாங்க பார்க்கணும். அம்மா நீ எங்களுக்கு வழிகாட்டு. பிணி ஓடி போகணும், பசியார வாழணும், விளக்கேத்தி வைப்பாயே ராஜேஸ்வரி. ராஜராஜ ராஜேஸ்வரி, இந்த உலகெல்லாம் கொண்டாடும் ராஜேஸ்வரி. சக்தி மகா சக்தியே, சகல கலாவல்லியே, அகிலமெல்லாம் ஆளுகின்ற ராஜேஸ்வரி, சிவனோட பாதியே, சபையேறும் ஜோதியே, எண்ணமெல்லாம் நிறைஞ்சவளே ராஜேஸ்வரி. அம்மா நீங்க யாரு? நான் வெளியூர், அந்த ஊரு பிடிக்காம அங்கிருந்து வந்துட்டேன். அம்மா, எனக்கும் அண்ணனுக்கும் அப்பா அம்மா இல்ல, உன்னை ஆத்தான் கூப்பிடவா? கூப்பிடுமா, எனக்கு 1000 பேர் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச பேர் ஆத்தா தான். ஊரெல்லாம் நீயே, உலகெல்லாம் நீயே, மூச்செல்லாம் நீயே,
முடிஞ்ச அமாவாசை. இன்னைக்குதான் பலி கொடுக்கறதுக்கான கடைசி அமாவாசை. அந்த பாலகிய என் எல்லைக்கு கூட்டிட்டு வாங்க. இது மட்டும் தவறுனா அவ மறுபடியும் வருவா. உன்னத்தானே அம்மா நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சேன். உன் பேரை சொல்லி சொல்லி என் மனச பொங்க வச்சேன். உன்னத்தானே அம்மா நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சேன். உன் பேரை சொல்லி சொல்லி என் மனச பொங்க வச்சேன். உறவுக்கு உயிரூட்ட தவிச்சாதான் தாலாட்ட. வாத்தாயி எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி. எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி. சாமுண்டி சடாச்சரி சத்ரு பகையாளிகளை அம்மானி சதையை பிடுங்கியே அம்மானி சிரசை கிடிச்சுமே காளி அம்மா சிங்கத்துக்கு இரகொடுப்பாயே இரகொடுப்பா. அம்மா சாம்பவி சடாதரி திருசூலி வராகி எல்லைக்காளி வக்ரகாளி வெக்காளி ஆகாளி முத்தண்டி ஆடி வருவோம் அங்காளியே. அம்மா முத்துமாரி முத்துமாரி ஊஞ்சாளிக்கு 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 சித்துவில அம்மா அன்னைக்கு ஆடி வாராய. முத்துமாரி எம்மாங்க ஊஞ்சாளிக்கு ஆயாரி ஊஞ்சாளிக்கு மையவளே எம்மாங்க
உட்காந்து பாருங்கப்பா. உட்காருங்க, உட்காந்து பாருங்க. பெற்றோர்கள் அப்படியே கொஞ்சம் உட்காந்து பாருங்களேன், உட்காந்து பாருங்க. இந்த தேவிபுரத்துல காலடி எடுத்து வச்ச என் கோவ பார்வையில எரிஞ்சு நீ சாம்பல் ஆயிடுவ. ஏய் தேவி, என்ன யாருன்னு தெரியுதா உனக்கு? அசுர சக்தி உள்ள காட்டேரி, ரத்த காட்டேரி. ஒன்னும் பண்ண முடியாது. இப்பவே இந்த தேவிபுரம் சர்வ நாசம் ஆக போகுது பாரு. ஏய் காட்டேரி, இந்த தேவிபுரத்தை இல்ல என் அனுமதி இல்லாம இந்த பிரபஞ்சத்துல எந்த சக்தியும் நீ எதுவும் செய்ய முடியாது. சப்த லோகங்களை நடுங்க வச்ச அந்த மகிஷாசுரனோட ரத்தத்தை குடிச்ச சாமுண்டினா. தேவாதி தேவர்களை நடுங்க வச்ச சண்ட முண்டனை சம்ஹாரம் பண்ண பத்ரகாளினா. அசுர சக்தியால பூ மண்டலத்தையே ஆட்டி படைச்ச சும்ப நிசும்பன பஸ்மமாக்குன பகவதினா.
பண்ணுதுங்கடா. எனக்கு வேண்டியவங்க சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு நிம்மதியா இருக்குடா. வேப்பல தோரண குளிர்ச்சியோட மேளதாள வாத்தியத்தோட எனக்கு திருவிழா நடத்திக்கணும் போல இருக்குடா. எல்லா உலகத்துக்கும் தாயி உனக்கு குறை என்னம்மா? நீ நினைச்சா அந்த தேவதைங்களே இறங்கி வந்து உனக்கு திருவிழா நடத்துவாங்கம்மா. உலகையே ஆளும் அகிலாண்டேஸ்வரியின் அவதாரம் பல எடுத்து அரங்கத்தையே சாமியாட வைத்து தெய்வத்தின் உணர்வை உணர வைத்த 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு நன்றி. அம்மா சாமி எல்லாரும் இங்கே வாங்க, குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. கீழே கீழே இறங்கின கேர்ள்ஸ்லாம் வாங்கம்மா மேலே. கீழே இறங்கின கேர்ள்ஸ்லாம் வாங்க, சாமியெல்லாம் வாங்க மேலே வாங்க.